நம்மோட திராவிட மாடல் ஆட்சி அமைஞ்ச பிறகு ஏராளமான முத்திரை திட்டங்களை நாம கொண்டு வந்திருக்கிறோம். அனைத்தையும் பட்டியல் போட்டு சொல்லணும்னா நேரம் பத்தாது, காலம் கடந்துரும். அது சாதனை விளக்க பொதுக்கூட்டமா மாறிடும். எனவே சிலவற்றை மட்டும் தலைப்புச் செய்தியா நான் சொல்ல விரும்புறேன். இன்று திறக்கப்பட்ட 408 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் பெயரில் ஒருங்கிணைந்த பேருந்து முனையம், 128 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 38 ஏக்கர் பரப்பளவில் அண்ணா கனரக வாகனம் சரக்கு முனையம், இன்று அடிக்கல் நாட்டப்பட்ட 236 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 22 ஏக்கர் பரப்பளவில் பெரியார் ஒருங்கிணைந்த காய்கறி அங்காடி அமைக்கப்பட இருக்கு. 290 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பெருந்தலைவர் காமராஜருடைய பெயரில் மாபெரும் நூலகம் மற்றும் அறிவுசார் மையம், 18 கோடியே 9 லட்சம் மதிப்பீட்டில் பறவைகள் பூங்கா, 150 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சர்வதேச ஒலிம்பிக் அகாடமி, 3 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஜல்லிக்கட்டு அரங்கம், 4 கோடி 27 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் பச்சைமலை சுற்றுலா திட்டம். மிக முக்கியமான திட்டம், இந்த திருச்சி மாவட்டத்தில் தொழில் புரட்சி ஏற்படுத்திட மணப்பாறையில் 1100 ஏக்கர் பரப்பளவில் சிப்காட் என்னால தொடங்கப்பட்டிருக்கு. அந்த தொழிற்பூங்காவில் உலகின் முன்னணி நிறுவனங்களான ஐபிஎல், பெப்சிகோ தொழில் தொடங்க போறாங்க. இதன் மூலம் மட்டும் 10,000க்கும் அதிகமான இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்க போகுது. அது மட்டுமல்ல, இந்த நிகழ்ச்சி நடக்கும் இடத்திற்கு அருகாமையில் தான் 400 கோடி ரூபாய் மதிப்பிலான டைடல் பூங்கா என்னால் அடிக்கல் நாட்டப்பட்டு அந்த பணிகளும் நடைபெற்று வருது. இப்படி கடந்த 4 ஆண்டுகள்ல 26,066 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான மெகா திட்டங்கள் திருச்சிக்காக மட்டுமே தரப்பட்டிருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவிச்சுக்கிறேன். நேற்று திருச்சி வந்ததும் நம்ம திராவிட மாடல் அரசோட முத்திரை திட்டங்கள்ல திருச்சி மாவட்டத்தில் எத்தனை பேர் பயனடைகிறாங்க என்கிற லிஸ்ட வாங்கி பார்த்தேன். எனக்கே வேப்பா இருந்துச்சு. கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் மாசம் 1000 ரூபாய் உரிமை தொகையாக வாங்குகிற சகோதரிகள் எத்தனை பேர் தெரியுமா? 4,42,124 பேர். மாசம் 1000 ரூபாய் வாங்கி உயர்கல்வி உறுதி செய்யப்பட்ட புதுமை பெண் மாணவிகள் 34,074 பேர். இதேபோல் தமிழ் திட்டத்தில் 16,955 மாணவர்கள் பயன்பெறாங்க. காலை உணவு திட்டத்தில் எத்தனை குழந்தைகள் தெரியுமா பயன்பெறுகிறார்கள்? 86,000 பிள்ளைகள் சூடான சுவையான உணவை வாங்கி சாப்பிடுறாங்க. முதல்வரின் முகவரி திட்டத்தில் தேர்வு காணப்பட்டது 3 லட்சம் மனுக்கள், அதாவது 3 லட்சம் குடும்பங்கள். நான் முதல் திட்டத்தில் 68,000 இளைஞர்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சி. இது மட்டுமல்ல, 72,767 பயனாளிகளுக்கு பட்டாக்கள் வழங்கப்பட்டிருக்கு. அவங்களுடைய வாழ்நாள் ஏக்கம் தீர்ந்திருக்கு. 5,843 விவசாயிகளுக்கு புதிய இலவச மின் இணைப்புகள், 70,360 மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு 4,160 கோடி ரூபாய் கடனுதவிகள் வழங்கப்பட்டிருக்கு. 99,181 கர்ப்பிணி பெண்களுக்கு நிதி உதவியை வழங்கியிருக்கிறோம். கலைஞர் கனவு இல்ல திட்டத்தில் 4,000 வீடுகளை கட்டி தந்திருக்கிறோம். 54,428 மாற்றுத்திறனாளி பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டிருக்கு. இந்த நலத்திட்டங்கள் எல்லாம் செஞ்ச தெம்போடு தான் இன்னைக்கு இந்த மாபெரும் விழாவில் 527 கோடி ரூபாய் மதிப்பிலான 3,597 பணிகளுக்கு அடிக்கல் நாட்டி இருக்கிறார்.
1000 கோடி ரூபாய் மதிப்பிலான 7122 முடிவற்ற பணிகளை தொடங்கி வச்சிருக்கிறேன். அது மட்டுமல்ல, இதுவரைக்கும் நான் கலந்துகிட்ட விழாவில் அதிகமான பயனாளிகள் 1,17,132 பயனாளிகளுக்கு 856 கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்டத்தை வழங்கி இருக்கிறேன். இந்த நிகழ்ச்சியில தான் அதிகமான நிதியை இந்த நிகழ்ச்சியில தான். இந்த ஆட்சியோட 4 ஆண்டுகள் முடிஞ்சிருக்கு. 5ஆம் ஆண்டு தொடக்கத்துக்கு வந்திருக்கிறோம். ஆக 5ஆம் ஆண்டு தொடங்கி திருச்சி மாவட்டத்துக்கு தான் வந்திருக்கிறேன். அப்படி சொல்லுகிற போது எனக்கே ஒரு நொடி வியப்பா இருந்துச்சு. அடேயப்பா, இவ்வளவு திட்டங்களை தொடங்கி இருக்கோம்னு எனக்கே மலைப்பாதான் இருந்துச்சு. ஊடக இத்தனை துறைகளை இவ்வளவு சாதனைகளை நடந்திருக்கான்னு அவங்களே ஆச்சரியப்பட்டாங்க. 1-2 நாள் சொல்லலாம். ஒவ்வொரு நாளும் நாம அவ்வளவு திட்டங்களை செயல்படுத்துறோம், சாதனைகளை பண்ணிட்டு இருக்கிறோம். எல்லாத்துக்கும் முக்கியத்துவம் கொடுத்து சொல்ல முடியல. அடுத்த டார்கெட் செட் பண்ணிக்கிட்டு முன்னோக்கி போறதால எல்லாத்தையும் ஞாபகப்படுத்த முடியல. ஒரு சாம்பிளுக்கு பெரிய நகரங்களை செஞ்சிருக்கக்கூடிய முக்கிய உட்கட்டமைப்பு திட்டங்களை மட்டும் சொல்றேன். மதுரையில் ஒத்த செங்கலோடு நிற்கிற எய்ம்ஸ் மாதிரி இல்லாம சொன்ன தேதிக்கு முன்னாடியே சென்னையில கட்டி முடிச்ச 6 லட்சம் மக்களுக்கு மேல பயனடையக்கூடிய கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனை, கலைஞர் நூற்றாண்டு பூங்கா, கோவையில செம்மொழி பூங்கா பணிகள் நடைபெற்று வருது. மதுரைக்கு கலைஞர் நூலகம், ஜல்லிக்கட்டு அரங்கம், சிவகங்கை மாவட்டத்தில் கீழடி அருங்காட்சியகம், குமரிமுனையில வள்ளுவருக்கு சில கண்ணாடி இழைப்பாலம், எல்லா மாவட்டத்திலையும் தொழிற்பூங்காக்கள், டைடல் பார்க்குகள், பணிபுரியும் பெண்களுக்கு தோழி விடுதிகள்னு ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் பெருமித அடையாளங்களை உருவாக்கிட்டு வரோம்.